எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். ஆனால் ஒரு சில பேருக்கு சில கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களை எப்படி எளிய வகையில் நம்ம கையாளலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம். இப்போ நம்ம கூட ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க? சிம்பிளாக 2 மெத்தட் சொல்கிறேன், சூப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தோஷம் வரும்போது உங்கள் கூடவே ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறவங்க பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வருதுங்கும்போது அந்த 5 பேரில் உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு வராங்க, யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, யார் உங்களுக்கு வந்து மனசு வருத்தப்படுற மாதிரி பேசுகிறாங்கன்னு பிரித்து வச்சுக்கோங்க. அதேமாரி உள்ளவங்களை வந்து எந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கொண்டுட்டு வரணுமா, இல்லை அந்த இடத்துலையே அவங்கள விட்டுட்டு அடுத்த பயணத்தை நீங்கள் தொடரணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ஆள் வந்து இல்லை ஏன் அப்படி பண்ண, ஏன் அப்படி செஞ்ச, இந்த தப்பை திருத்திக்கோ, அடுத்த டைம் இந்த தப்பு நடக்காத அளவுக்கு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறவங்க நல்ல நட்பு. இன்னொரு வகையான நட்பு, இதை பண்ணிட்டியா போச்சு முடிஞ்சிச்சு, உன் லைஃபே காலி தான், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற, என்ன செய்ய போகிற, நீ எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தோல்வியாக இருக்கும், ஏன் அவசரப்பட்ட, எதுக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள் மனசை வந்து தன்னம்பிக்கையை வந்து குறைக்கிற மாதிரியும் உங்களை வந்து மட்டம் தட்டுற மாதிரியும் பேசுகிறவங்கள தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூரமாக வச்சுருங்க. இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எப்பயுமே நம்ம ஒரு கீழே விழுந்துட்டோம் அப்படிங்கும்போது பரவாயில்ல எழுந்திரி ஓடு, உன்னால் முடியும், அடுத்த இடத்துக்கு நீ போக முடியும்னு சொல்கிறவங்க தான் கூட பழகிறவங்க நல்ல நட்பு, நல்ல உறவுகள், நல்ல வழித்துணை. ஐயோ கீழே விழுந்துட்டியா போச்சு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உன்னால் ஓட முடியாது, அடுத்தது பள்ளம் வரும், அடுத்தது மேடு வரும், போய் ஓரமாக உட்காருன்னு சொல்கிறவங்கள தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வழித்துணையாவோ ஒரு நண்பனாவோ ஒரு வெல்விஷராகவோ நீங்கள் கொண்டுக்கிட்டு வராதிங்க. எப்பயுமே நம்ம தன்னம்பிக்கையை வந்து சிதற விடுறவங்க எந்த ஒரு நபராக இருக்கட்டுமே அவங்கக்கிட்ட வார்த்தைகள் அளவோடு பேசுங்க. வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை பகிர்ந்துக்காதீங்க. எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் மனுஷாளுங்களை எடை போட்டால் தான் நம்ம அடுத்தடுத்த உயரத்துக்கு நம்ம போக முடியும். எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பவே கூடாது. அது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலாக என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுவேன். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிறது வாழ்க்கையில் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை சிந்தாமல் செதறாமல் நல்ல விதமாக கொண்டுட்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் குடும்பத்தோட நிம்மதியும் சந்தோஷமும் கடந்து போகும். ஸோ தெளிவாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க. நன்றி.